கிறிஸ்மஸுக்கு வந்த ப்ளம் கேக் அண்ட் பீஸ் கேக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மார்னிங் கொஞ்சம் க்ரீம் கேக்ஸ் ஆர்டர்ஸும் இருந்தது. ஸ்பாஞ்ச் எல்லாம் போட்டு முடிக்கவே 1 மணி ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சு க்ரீம் போட்டுக்கலாம். நானும் படுத்துட்டேன் டயர்டா இருக்கவும். இல்ல கேக் வேணும்னு ஒருத்தரா கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரோஸ் மில்க் கேக் ஒண்ண 3 லேயரா போட்டுட்டு அடுத்த பக்கம் கத்திய திருப்பி எடுக்கும்போது கத்தி வந்து கேக் அப்படியே கட் பண்ணி விட்டுருச்சுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. கேக் வந்து மேல உள்ள லேயர் அப்படியே உடைஞ்சிருச்சு. பதட்டத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே கஷ்டமா போச்சுங்க. தனியா எடுத்தா இன்னும் பிஞ்சுட்டு வந்துருமேன்ட்டு அப்படியே வச்சு மேல பால நல்லா சோக் பண்ணி விட்டு, அது மேல ஃபில்லிங்ஸுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் நெறையா குடுத்து 2 லேயராவே கேக்க போட்டு சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு 4, 5 நாளாவே வேலை அதிகமா இருந்தனால ஏர்லி மார்னிங் எந்திரிக்கவே முடியல. இவ்வளவுக்கு எந்திரிச்சோனே கேக் போட தான் உட்காந்தேன். அப்படியே லேட் ஆயிருச்சுங்க. அடுத்து 1/2 கேஜில ஒயிட் ஃபாரஸ்ட் எக்லெஸ் கேக்கு கேட்டிருந்தாங்க. முட்டை இல்லாம வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் சூப்பரா ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மாரி பண்ணி குடுத்துட்டேன். 1/2 கேஜில பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அதையும் ரெடி பண்ணி குடுத்தாச்சு அழகா. அவசர அவசரமா பண்ணாலும் ஒரு வழியா ஒரு கேக்கையும் சூப்பரா ரெடி பண்ணி குடுத்துட்டேங்க. எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ்.